கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதனால் சோதனை வருகிறது என்று சொல்லுகிற தலைப்பில் ஒரு சில காரியங்களை ஒரு 5 நிமிடத்திலே நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், சோதனைகள், சஞ்சலங்கள், வேதனைகள், இப்படி பல பிரயாசங்களை இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், போய்கிட்டு இருக்கிறதான ஒரு நிலைமையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் எனக்கு இந்த சோதனை என்று சொல்லி தன்னை யோசிக்காதபடிக்கு, ஏன் எனக்கு கடவுள் இப்படிப்பட்டதான சோதனை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்றாங்க, கடவுளையே அவர்கள் கேள்வி கேட்கிறதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். எதனால எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த வேதனை, எதனால எனக்கு இந்த தண்டனை என்று சொல்லி யாரும் அதை குறித்து என்ன செய்வது கிடையாது, ஒரு நாளும் யோசிப்பதே கிடையாது. ஏதோ வாழ்க்கையில போராட்டம் நிலைக்கிறது, ஏதோ வேதனைகள், ஏதோ சஞ்சலம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், உலகம் போன போக்கிலே ஒரு கூட்டமானது ஓடிக்கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில சோதனை வருது? வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்துல வாசிக்கும் போது, சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறது இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப யார் நம்மளை சோதித்து கொண்டிருக்கிறார்கள்? அப்ப நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, எனக்கு ஏன் இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த வேதனை? ஏன்னா அப்ப அந்த கேள்வியினுடைய ஒரு சாராம்சத்திலே நாம் போறோம்னு சொன்ன வேதம் அதே போல அதிலே வாசிக்கும்போது, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் எனக்கு சோதனை வருது? இப்ப சிறுவர் ஜனங்களை நம்ம எடுத்துக்கிடுவோமே, அவங்க எகிப்தின் அடிமையத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே எங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க பல நாட்களா வருஷங்களா ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவனுடைய சத்தத்தை கேட்டாரு. அவனுடைய வார்த்தையை கேட்டு சரி மோசே தீர்க்கதரிசி அனுப்பி மோசையின் மூலமா அவர் என்ன செய்றாரு, ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்துக்குள் இருந்ததான அந்த ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நம்ம திட்டமாய் வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப விடுவித்த தேவன் எப்பவுமே என்ன செய்ய மாட்டார், சோதிக்க மாட்டார். அப்ப இந்த ஜனங்கள் எதனால சோதிக்கப்பட்டார்கள்? இவர்கள் தேவை என்று சொல்லி வரும்போது, அந்த தேவை சந்திக்கப்படாமல் இருக்கும் பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள், ஆண்டவரை நோக்கி முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். முறுமுறுக்க ஆரம்பிக்கும் போது அங்க என்ன நடக்கிறது, எதிரிகள் இவர்களை சூழுகிற அனுபவத்தை பார்க்கிறோம். அப்படி நிறைய வேதத்துல வாசிக்கும் போது எதிரிகள் சூழ்ந்து வர்றாங்க. நிறைய சோதனைகளும் வேதனைகளும் வருகிறதான வேலையும் என்ன செய்றாங்க, மறுபடியும் தன்னை என்ன செய்றாங்க, ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்றாரு, அதை மாற்றி அவர்களுக்கு சந்தோஷமான அனுபவத்தை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எதனால இந்த சோதனைகள் வருதுன்னு அப்படின்னு சொன்னா, அதே அதிகாரத்துல வாசிக்கும் போது இருக்கும், 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் எனக்கு சோதனை வந்திருக்கு? இப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய இச்சையினால் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னுடைய ஆசையினாலே தான் எனக்கு என்ன இது. இப்போ சிம்பிளா நம்ம எடுக்கிறோமே, இப்ப நமக்கு ஒரு பொருள் தேவை இருக்குது, நம்ம கையில பணம் இல்லை. அப்ப நம்ம என்ன சொல்றோம், இன்னைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலை காலத்தின்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எங்க போனாலும் சரி இஎம்ஐல என்ன செஞ்சிருவோம், ஒரு பொருளை ஈஸியா நம்ம வாங்கிட்டு வந்துருவோம். அப்ப இந்த பொருளை நான் வாங்குறது அது என்னுடைய ஆசையின் முகாந்திரம் தான் வாங்குறேன். இது எனக்கு ஆசை, எனக்கு தெரியும் இது என் திராணிக்கு மேலாக உள்ளதுன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனா நான் நினைச்சேன், என் திராணிக்கு மேலதான் நான் போய் நிக்கிறேன், இது என்னுடைய ஆசை, இது வேணும்னு சொல்லி நான் இஎம்ஐல வாங்கிடுறேன். அப்ப இஎம்ஐல வாங்குறேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யணும், அதை கரெக்டா கட்டியாகவே வேணும். கட்டினா மட்டும்தான் அந்த பொருள் நமக்கு சொந்தமாகும். நான் இஎம்ஐல பொருளை வாங்கிக்கிட்டு அந்த பொருளுக்கு உண்டான அந்த இஎம்ஐ கட்ட முடியாம போகும்போது, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சோதனையை கொடுத்தீங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வேதனை கொடுத்தீங்க, என்னால இது முடியலை என்று சொன்னேன். இதுக்கு ஆண்டவர் காரணம் கிடையாது இல்லையா? அப்ப என்னுடைய ஆசையினால தானே நான் என்ன செஞ்சிருக்கிறேன், கடனை வாங்கி வச்சிருக்கிறேன். என்னுடைய ஆசையினால தானே அந்த ஒரு பொருளை வாங்கி
அதுக்கு நான் பணம் கட்ட முடியாம நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப இது என்னுடைய ஆசையின் முகாந்திரம் வந்தது. ஏன்னா தேவன் ஒரு காரியத்தை அனுமதித்தார் என்று சொன்னால் அதோடு கூட அவர் வேதனையை ஒரு நாளும் கூட்டவே மாட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில சோதனையோ வேதனையோ சஞ்சலமோ வருது அப்படின்னு சொன்னா நாம் புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது என்று சொல்லி அந்த குறைபாடை ஆராய்ந்து தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வா, நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வராதபடிக்கு, அந்த சோதனைகள் நாம் சிக்குண்டு போகாதபடிக்கு நம்மை பாதுகாத்து நடத்த கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒரு நிமிஷம் நான் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் நீதியும் நிறைந்ததான எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இயேசப்பா, அந்த நாளில் சோதனை எதனால என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, அந்த சோதனையினுடைய நன்மை எங்களுடைய ஆசையின் முகாந்து நாங்கள் சோதிக்கப்படுகிறோமே தவிர தேவ சித்தத்தின்படி எந்த காரியம் இருந்தாலும் அது எங்களுக்கு அந்த சோதனை அல்ல, அது சமாதானம் சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. சோதனைக்குள் சிக்குண்டு போகாதபடிக்கு, தன் ஆசைகளுக்குள் சிக்குண்டு போகாதபடிக்கு, அதிலிருந்து தன்னை வேறுபடுத்தி கொள்ளுகிற அந்த அனுபவத்தை தேவன் நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, பரிச்சை பிள்ளைகள் ஞானத்தை கொடுங்க, போக்கில் வரும்படி கிருபை கூட இருக்கட்டும். விசேஷமாக பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து நன்மையான ஈவுகளை கத்து நீங்க வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.